அவர் சொன்ன அந்த வீடியோட இருக்கு. விட்டுட்டு இன்னைக்கு சேகர் பாபு காலையில பறி விட்டு வாக்குறுதில கூட நாங்க உங்களை கேட்கலையா? சேகர் பாபு கேட்கல. மேயர் பிரியா என்ன பேசுறாங்க? அவங்க என்ன பேசுறாங்க தெரியுமா? பேசுறது எடுத்தாங்கன்னா பணி நிரந்தரம் செய்வோம் என தேர்தல் வாக்குறுதி கொடுக்கப்படவில்லை என கூறிய அமைச்சர் சேகர் பாபுவை துப்புரவு பணியாளர்கள் காட்டமாக விமர்சித்துள்ளனர். நாங்கள் முதலமைச்சரை கேள்வி கேட்கிறோம் என்றும் உன்னை யாரும் கேட்கவில்லை என தெரிவித்தனர். சேகர் பாபுன்றவர் வாக்கு கொடுக்கல காலைல நியூஸ் தான் பரவுது. இப்ப அதுதான் கொந்தளிச்சு போறோம். எப்படி நீ சொல்ற? நாங்க கேட்டது முதலமைச்சர் கிட்ட கேக்குறோம். நீ யாரு வரதுக்கு? உன்னை கேட்டமா? உன்னை நாடி வந்தமா? 9 நாள் என்ன சென்ட்ரல் என்ன ஏரியா? ஒரு சின்ன தமிழக சென்னைன்னு போடுறாங்க. இந்த சென்னையில வந்து 9 நாளா உட்காந்துக்கிறோம். சோறு தண்ணி இல்லாம புளிங்களை விட்டுட்டு இந்த வெயில் சூடுல உட்காந்துக்கிறோம். இன்னும் இது வரைக்கும் யாரு வந்தாங்க? எல்லாம் பின்னாடி கேட்டு திட்டு பெரியமா வந்து போறாங்க. நாங்க இங்க மெயின்ல தானே உட்காந்துக்கிறோம். ஏன் மெயின் கடையில வர தானே? எங்களுக்கு வந்து இவங்களுக்கு யாருமே பதில் சொல்லல. எங்களுக்கு 15 வருஷமா எங்களுக்கு காலில் மரியாதை பண்ணி ஐயோ நான் துப்புரவு தொழிலாளர் தான். நாங்க இன்னைக்கு எங்க விட்டீங்க? அந்த குப்பை நாங்க வாரிக்கு ரோட கிளீன் பண்ண ஊரு கிளீன் பண்ணி இன்னைக்கு எங்களுக்கு தூக்கி போட்டாங்க. இல்ல அவர் வாக்குறுதி கொடுத்தாரு. நான் வந்தா நான் ஃபர்ஸ்ட் இதுக்கு தான் கையெழுத்து போடணும். திமுக கஞ்சர் இது செய்வான் தான் எல்லாம் ஓட்டு போட்டோம். நாங்க நம்பிதான் ஓட்டு போட்டோம். இன்னைக்கு ஏமாத்தி 4 வருஷம் காத்திருந்தோம். எப்படி விட்டீங்க? எங்களை ஏன் விட்டீங்க? ஆமா அந்த வீடியோட இருக்குப்பா. அவர் சொன்ன அந்த வீடியோட இருக்கு. விட்டுட்டு இன்னைக்கு சேகர் பாபு காலையில பறி விட்டு வாக்குறுதில கூட நாங்க உங்களை கேட்கலையா? சேகர் பாபு கேட்கல. மேயர் பிரியா என்ன பேசுறாங்க? அவங்க என்ன பேசுறாங்க தெரியுமா? பேசுறது எடுத்தாங்கன்னா நாங்க இல்ல வந்து செய்வாங்க. எப்படி செய்வாங்க? இத்தனை வருஷம் 15 வருஷமா நாங்க வேலை செஞ்சுட்டு கான்ட்ராக்ட் எப்படி போவோம்? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.